அநேகமா இந்த பாசக கை எல்லாம் அந்த மூக்கத்தான் போய் குத்த போகுது கடைசியில. காஷ்மீர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணம் காஷ்மீரோட முதலமைச்சர் தான் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து நிக்க போறாங்க. ஏன்னா அவர் பேர்லயும் அல்லா இருக்குல்ல, அதுவும் சாதாரண அல்லாவா, அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, இவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அந்த ஆங்கிளுக்கு அந்த தேரை இழுத்துக்கிட்டு அப்படியே அவன் ஊர்வலம் வர்றாங்க. அங்கேதான் வந்து நிக்க போறாங்கன்னு வைங்களேன். பாசகவுக்கு உண்மையிலேயே ஒரு அபாரமான திறமை ஒண்ணு உண்டு. அது என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நல்ல பேர் எடுத்துக்கல அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் பேரை கெடுக்கிற மாதிரி வந்துருச்சுன்னு வைங்கள, அது அவங்களாலையாத்தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து பழிய இன்னொருத்த மேல அலேக்கா தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு அவனை நம்ப வச்சிருவாங்க. அழகா காரணம் எல்லாம் சொல்லி நம்மளே வந்து ஒரு நிமிஷம் யோசிப்போம், ஆமா இல்ல இவங்க தான்டா எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருக்கும், இப்படி பேசுறாங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயும் ஓடும். அதுல அவங்க பயங்கரமான எக்ஸ்பர்ட். இந்த காஷ்மீருக்கு இப்ப நம்ம எல்லாரும் வந்து அந்த அங்க நடந்ததை மறந்துட்டோம், அந்த 28 பேர் இறந்ததை மறந்துட்டோம், அவங்க ஃபேமிலி என்னாச்சுன்றதை மறந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா காஷ்மீரையே நம்ம மறந்துட்டோம். அவ்வளவு பேரும் அந்த வார் எக்ஸைட்மெண்ட்ல உட்கார்ந்துருக்கோம். போர் எப்போ வரும் எப்போ வரும், இந்தியா எப்போ ஜெயிக்கும், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற ஒரு ஆர்வத்துல அவ்வளவு பேரும் உட்கார்ந்துருக்காங்கன்னு வைங்களேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த 22 நடந்துச்சா, எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 15, 16, 17, 20 நாளைக்கு முன்னாடி, 20 நாளைக்கு கூட இல்லை, 15 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதை ஒருத்தருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. த மிஸ்ஸிங் பாயிண்ட்னு அதை அழகா சொல்லலாம். அதுக்கும் பாசகவுக்கும் ஐயா அமித்ஷாவுக்கும் காஷ்மீரோட சிஎம் ஐயா ஒமர் அப்துல்லாவுக்கும் என்ன லிங்க் பார்த்துருவோமா? வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. முதல்ல காஷ்மீரை பத்தி பார்த்துருவோம். அது ஒரு சாதாரணமான மாநிலம் கிடையாது, அது ஒரு மாநிலமே கிடையாது, அது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஒரு கவர்மெண்ட் நடக்கும், பேரலா இன்னொரு கவர்மெண்ட் நடக்கும். இப்ப நம்ம ஊர்ல ஆளுநர் ஒரு வேலையை பார்க்கறதுக்கு அநியாயமா பாடுபடுறாப்புல இல்ல, ஆனா இங்க பாடெல்லாம் ஒன்றும் பட வேண்டாம், கவர்மெண்ட் தான் பாடா படணும். ஆளுநர்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த லூட்டினன்ட் ஜெனரல் எல்ஜின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அவர் கையில தான் ஆல்மோஸ்ட் எல்லா அதிகாரமும் இருக்கும். இந்த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இந்த முதலமைச்சரா இருக்காருல்ல அவருக்கு இருக்கு. இப்போ ஒமர் அப்துல்லா அவுட் ஆஃப் 90ல 42 சீட்ஸ் வந்து அவர் ஜெயிச்சிருக்காப்புல காஷ்மீர்ல. அந்த 42 சீட்டை ஜெயிச்சு அவர் சிஎம் அங்கே உள்ள ஆயிட்டார். அவருக்கு என்ன வேணாலும் அந்த பதவியிலேருந்து அவர் இறக்கப்படலாம். பேருக்கு தான் அந்த உண்மையில இந்த படையப்பா காமெடி தான் அங்கே. மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க சட்டை என்னது மயில, முதலமைச்சர் இவர் தான், ஆனா அதிகாரம்லாம் என்னதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்க. உண்மையில இப்போ வந்ததுக்கு அப்புறம் கூட ஒமர் அப்துல்லா ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார். கூடிய சீக்கிரம் நாம காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை வாங்கிடலாம், மற்ற மாநிலங்கள் மாதிரி நம்மளும் இந்தியாவோட ஒரு அங்கமா ஒரு நம்மளோட சுயமரியாதையை காப்பாத்திட்டு அவங்களுக்கு அடிமையா கடக்காம, இப்ப ஜெயிக்காமலே ஆட்சியை வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்காம யாருக்கு உரிமையா மக்கள் வந்து இவங்க எங்களை வச்சுக்கணும், இவங்க கையில தான் எல்லா பவரும் இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த ஒரு சம்பவம் கூடிய சீக்கிரம் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயா அமித்ஷாவோட நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ஸ்டேட் ஹுட் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த பிரதர்ஹுட், லவ்ஹுட், ஹாலிவுட் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி காஷ்மீருக்கு ஸ்டேட் ஹுட் அப்படிமா அந்த மாநிலத்தோட அதிகாரங்கள் அதை வாங்கறதுக்கு நாங்க பாடுபடுறோம்னு இப்பதான் இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி தான் சொன்னாப்புல. அதுக்கான ஹோப்பு எங்க கிட்ட இருக்கு அப்படின்னாங்க. ஆனா அந்த ஹோப்புக்கு ஆப்பு வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு ஏன் வந்து ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயா வந்து ஏன் காரணமா இருக்கக்கூடாது,
ஏன் செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆட்கள் தானே அப்படின்னு பாகிஸ்தான்ல உள்ளவங்க அந்த பாகிஸ்தான்ல இருக்காங்க இல்ல இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கிற அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. அவங்க இந்த வேலையை பார்க்கறதுக்கான அவசியமும் அங்க கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபுல்லா அந்த லா அண்ட் ஆர்டரு, அந்த பார்டர் செக்யூரிட்டி, உள்ளுக்குள்ள இருக்க செக்யூரிட்டி, இது அத்தனையுமே ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது உள்துறை அமைச்சர் தான், ஐயா அமித்ஷா தான். அவரோட மேற்பார்வையில தான் ஒவ்வொரு விஷயமும் காஷ்மீர்ல நடக்குது. அத முழுசா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போயிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்து வச்சிருந்தாங்க. காஷ்மீர் மக்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை, நீங்க எல்லாம் இனிமே பயப்படாம ஜம்மு காலத்தை போத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. த டெரரிசம் இஸ் கிரிப்பிள்டு. கிரிப்பிள்டுனா கை காலை உடச்சு போடுவாங்க இல்ல, முடங்கி இடங்கி, அந்த மாதிரி முடமா கிடக்குது தீவிரவாதம். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் வாயால வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார். இந்த லாஸ்ட் பிப்ரவரி 12 போயிருக்காரு. அது இல்லாம இப்ப ஏப்ரல் 7ஆம் தேதி நினைக்கிறேன், சரியா ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஐயா அமித்ஷா காஷ்மீருக்கு போயிருக்காரு. ஸ்பெஷலி அந்த செக்யூரிட்டியை ரிவ்யூ பண்றதுக்காகவும், ஐபியை ரிவ்யூ பண்றதுக்காகவும், பார்டர் லைனை பயங்கரமா செக்யூரா வச்சுக்கிறத பத்தியும், அந்த டெரர் ஃப்ரீ ஸ்டேட்டா காஷ்மீரை மாத்துறது அதுக்கான ஆயுத்தங்களை செய்யறதுக்காகத்தான் ஐயா அமித்ஷா போயிருக்காரு. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்குல்ல. இனிமே வரப்போறதுதான். ஏன்னா இப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஆர்மி ஆர்மி ஆர்மின்றீங்களே, லோக்கல் போலீஸை பத்தி ஒருத்தனாவது பேசுனீங்களாடா? ஒருத்தனுக்காவது அந்த அறிவுன்றது இருக்கா இல்லையா? ஆர்மி தான் இல்ல, அங்க இருக்க மக்களை பார்த்துக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே, போலீஸ் அவங்க கிட்ட தானே இருக்குது. போலீஸை போயிட்டு அங்க நிக்க வச்சிருக்க வேண்டியது தானே. இவ்வளவு மக்கள் கூடுறாங்கல்ல, அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்கள அரசியல் பேச வந்துட்டாங்க. பாவம் அதாவது ஒரு ஆத்திரத்துல சில நேரத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம வார்த்தையெல்லாம் விழுங்க இல்லையா, அதே மாதிரிதான் பேசுது. மற்ற மாநிலமா இருந்தா இந்த கேள்வியை பார்த்து கேட்டிருக்கலாம், என்னப்பா பண்ணீங்க. இப்ப அங்க காஷ்மீர்ல இருக்கிறது லா அண்ட் ஆர்டர் முழுக்க 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 கண்ட்ரோல்டு பை எல்ஜி, லூட்டினன்ட் கவர்னர். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் காஷ்மீர்ல ராணுவமும் இருக்கு, போலீஸும் இருக்கு. எல்லாமே அங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. இந்த மீட்டிங்க ஆனா இது தெரிஞ்சாலும் அப்படியே டைவர்ட் பண்ணி விடுறது. ஏன்னா நம்ம காஷ்மீர்ல இல்ல, காஷ்மீர்ல எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணாலும் பேசலாம். அவங்க பேசுறது நம்ம கேட்போம். சில நேரங்களில் தெரியாத வரைக்கும் நமக்கு தெரியாம இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. இப்போ அந்த மீட்டிங் உள்ள ஹை லெவல் மீட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது. ஐயா அமித்ஷா வர்றாரு. அமித்ஷாவை வரவேற்கிறதுக்காக இங்கேருந்து காஷ்மீரோட சிஎம் ஏர்போர்ட்டுக்கே போறாரு. ஒரு ஹை லெவல் மீட்டிங் காஷ்மீரோட செக்யூரிட்டியை பத்தி, அந்த பார்டர் லைன்ல இருக்க அந்த ஆக்டிவிட்டிஸ் பத்தி, இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது அந்த ஊடுருவலை பத்தி, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸை பத்தி, இன்னும் காஷ்மீரை எந்த அளவுக்கு செக்யூர் பண்ணலாம், ஒரு டைட்ஸ் அப்படியே நல்லா இறுக்கி பிடிக்கலாம் தீவிரவாதிகளை, அவங்களோட சேட்டை வாழ ஆட்ட முடியாதபடி என்னென்ன பண்ணலான்றத அந்த டிஸ்கஷனுக்கு ஒரு ஹை லெவல் மீட்டிங். அந்த ஹை லெவல் மீட்டிங்ல சீஃப் செக்ரட்டரி, அந்த யூனியன் மினிஸ்டரோட சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, எல்ஜி உட்கார்ந்து இருக்காரு, ஆர்மி சீஃப் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட டைரக்டர் அவரும் இருக்காரு, இந்த டப்பன் தேக்காவோ யாரோ ஒருத்தர் அவர் இருக்காரு. இது எல்லாம் இருக்கிறப்ப ஒமர் அப்துல்லா என்ட்ரு ஆகிறப்ப அவரை என்ட்ரு ஆகக்கூடாதுன்ட்டாங்க. காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் அவங்க காஷ்மீர்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த பக்கம் மகாராஷ்டிராவோட சேஃப்டியை பத்தி அதோட ரகசியங்களை பத்தி பேசுறதுக்காக இல்லை, காஷ்மீருக்குள்ள நீ உள்ள என்ட்ரு ஆகாத. அதே நேரத்தில் சரிப்பா இது நேஷனல் விஷயம், பார்டர் சம்பந்தப்பட்டது, இது ஒருவேளை அந்த முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். முதல்ல அதுவே தப்பு அந்த மாதிரி இருந்தாலும். ஏன்னா அவரு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், இது வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நடந்திருக்கு, எலெக்ஷனுக்கு அப்புறம் யூனியன் டெரிட்டரி எல்லாம் ஓகே.
ஆனா அந்த லோக்கல்ல இருக்கிற விஷயங்களை பத்தி அவருக்கு தனிப்பட்ட முறையில தெரியுமா தெரியாதா? ஒரு அந்த லோக்கல்ல சார்ந்தவர்ன்றதை பேஸ் பண்ணி ஒரு முதலமைச்சரா நீங்க அவரை உள்ள இருக்க வேண்டாம். இவ்வளவு மக்கள் இந்த இடத்தை இத்தனை வருஷமா வந்து ஆண்டுகிட்டு, அதாவது இந்த வருஷமா இருந்த ஒரு மனுஷன், அந்த மக்களை பத்தி தெரிஞ்ச ஒரு மனுஷன், ஜியோகிராபிக்கலை பத்தி நல்லா அவருக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பத்தாவதுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டியை பத்தி இங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரியும். எப்படி வருவாங்க, என்னென்ன ரூபத்துல வருவாங்க, எப்படி எல்லாம் செய்வாங்க. இவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ற அந்த ஒரு இடத்துல ஒமர் அப்துல்லாவுக்கு பர்மிஷன் கிடைக்கல, உள்ள இருக்காதுன்ட்டாங்களா. இப்படியே செக்யூரிட்டி விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றோம், சீட்டை காலி பண்ணு. அவரும் போயிட்டாரு, வெளியில வெயிட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல கூட இவர் நம்மளோட அந்த ஆர்மி சீஃப் இருக்காரு இல்லையா, அவரு இவரை எந்த விதமான ஒரு கருத்தையும் அவரோட ஒப்பீனியனையும் அவரோட கன்சர்னையும் சொல்ல விடாத அளவுக்கு எங்கேயுமே இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு இதை பத்தி பேச வந்தாலே அவரை வாயை அடைச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ராஜ்பவனுக்கு தனியா போயிட்டு மீட்டிங்கை கூட்டி போய் பேசுறாங்கன்னு வைங்க. ராஜ்பவன் மீட்டிங்ல உமர் அப்துல்லாவோட சேர்ந்து எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா உமர் அப்துல்லா வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு தனி மீட்டிங் போட்டு அவங்க எல்லாரும் காஷ்மீரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்துட்டு போனதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு 15 நாள் இருக்கு. இதுக்கடையில ஐயா மோடியோடைய பயணம் வேற ரத்தா இருக்கு. இந்த ரத்து ஒருவேளை இதெல்லாம் கலெக்டிங் பண்ணி இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய போறேன். நமக்கு அதுல எல்லாம் எந்த விதமான உடன்பாடும் கிடையாது, இருக்காது. கண்டிப்பா அவங்க மேல அவங்களே சாணியவோ இல்ல வேற எதையுமோ அள்ளி தெளிச்சுக்க மாட்டாங்கன்றதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் அப்புறம் என்ன இப்ப கேள்வி, நான் அங்க வரல, 15 நாளைக்குள்ள போயிட்டு எல்லா செக்யூரிட்டியும் பார்த்துட்டு வர்றீங்க, ஐபி டைரக்டரை போய் கேட்டுட்டு வர்றீங்க, ஆர்மி சீஃபை போயிட்டு கூப்பிட்டு வச்சு அனலைஸ் பண்ணிட்டு வர்றீங்க, பார்டரை செக் பண்றீங்க, இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் என்ன, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவங்க மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, இதை எப்படி தடுக்கலாம், இது இல்லாம வந்து காஷ்மீரை பயங்கரமா டெவலப் பண்றதுக்காக மக்கள் சேஃபா இருக்காங்கன்னு வெளியில இருக்கவங்க நம்பணும், அந்த ஊரு நல்லா இருக்குன்னு வர்றவங்க நம்பணும். இது அத்தனையும் கன்சர்ன்ல வச்சுக்கிறீங்கல்ல. நீங்க ஒருவேளை போய் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க வேலை பார்க்கல, பரவாயில்ல, போயிட்டு வந்து 15 நாளே ஆகுது. அப்புறம் நம்ம அங்க போயிட்டு என்னத்தை இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். இந்த ஸ்கூல்ல ஃப்ளையிங் ஸ்குவாட் வருவாங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்ல செக்அப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இவ்வளவு அப்ப இது யாரு கோமாளி? ஒண்ணு இது வந்து போயிட்டு அவங்களுக்கு அதுக்கான அந்த தீவிரவாதிகள் அவங்கள விட ரொம்ப பயங்கரமா பிளான் பண்ணிட்டாங்க, நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லணும். இல்லையா நாங்க செக்கே பண்ணல, இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணுமா, அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கணுமா இல்லையா, போய் செக் பண்ண. எல்லாரும் இப்ப இந்த கேள்வியை கேட்பாங்க, இல்ல இப்பத்தானே சார் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளேயும் எப்படி சார் இப்படி ஒரு சம்பவம், சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்கல்ல. இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுக்காக பதிலுக்கு போயிட்டு பாகிஸ்தான் அடிக்கிறதுலாம் வேற. இப்ப போயிட்டு வந்தியல, இந்த போயிட்டு வந்ததுக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு அவங்க ஒண்ணுமே உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல வெறும் 15 நாள்ல இந்த அட்டாக்க பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்களாம். ஐயா வந்துட்டு போனா 15 நாளைக்கு அப்புறம், அப்படி 15 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு போனாங்க அட்டாக் பண்ணா 19ஆம் தேதி கேன்சல் பண்ணது ஏன்? இது எல்லாத்துக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு சார். அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலனாலும் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் தான், என்னாலதான், இதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், என்னோட கவனக்குறைவுனே வச்சுக்கலாம். இல்ல என்னோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா சரியில்லை, என்னோட தலைமை சரியில்லை, இல்ல எனக்கு கீழே இருந்த ஆளுங்களே சரியில்லை, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்ல. எல்லாரும் சொல்றாங்க இது வந்து அவங்களுடைய பிளானா இருக்கலாம். கண்டிப்பா மறுபடியும் நான் சொல்றேன், கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா எந்த இடத்துல இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி கோட்டை விட்டாங்க, அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆட்கள் அவங்க அளவுக்கு திறமையா இல்லாத ஆட்கள் நம்ம வச்சிருக்கோமா? இல்ல அவங்களுக்கு அதால இந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அவங்க இருக்காங்களா? இன்எஃபிஷியன்ட்னு ஒரு வார்த்தை உண்டு, கண்டிப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ஆனா இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போனா 15 நாள்ல கண்டிப்பா இந்த திட்டம் எல்லாரும் சொல்றாங்க, அந்த காட்டுக்குள்ள இருந்து அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, மாச கணக்கா உட்கார்ந்து வர முடியாது. அப்ப இங்க உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
அப்ப எந்த நம்பிக்கையில நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ரொம்ப சேஃபா இருப்போம், உங்களை பத்திரமா பாத்துக்குவோம், நீங்க வந்து தைரியமா போகலாம். உங்களை நம்பிதானே வெளில வந்தாங்க. காஷ்மீரை கற்பழிச்சு இப்ப வெளில போட்டிருக்காங்க. என்ன பண்றது? அதுக்கு யாரு பொறுப்பு? இப்ப இதை மட்டும்தான் கேட்கிறேன், வேற எதுவும் கிடையாது. மற்றபடி இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கும் அவங்க பேசுனதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. யாராச்சும் ஒருத்தர் அப்ப எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு கண்டிப்பா இந்த சைட்ல தான் இருக்குன்றது. தப்பு பண்ணது அவங்க. அவங்க தப்பு பண்ண போறாம கண்குத்தி பாம்பா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதானே நம்ம அதுதானே இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம். அதுதானே மீட்டிங் போடுறோம். இவ்வளவு பேர் உட்கார்ந்து எதுக்கு இடையில கூச்சு வச்சிருக்கோம்? எதுக்கு வந்து முதலமைச்சர் கையில கண்ட்ரோல் கொடுக்காம எல்ஜி கையில கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம்? அவங்களால ஒழுங்கா அதை பண்ண முடியாது. நேரடியா நம்மளே இறங்கினா தான் ஒட்டுமொத்த இந்திய நாடும், அதாவது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஒட்டுமொத்த இந்திய நாடும் அவங்க போயிட்டு அதை பாக்குறாங்க இல்லையா? அப்ப இந்த தப்பு நம்ம சைடுல இருக்கு. ஆனா இந்த தப்புக்கு யார் பொறுப்பு? தயவு செய்து மறுபடியும் சுத்தி அதானே இது அப்படின்னு சொல்லி காஷ்மீர் முதல்வருக்கு போகிறாதீங்க. அது ஒரு பொம்மை, ஷோகேஸ் பொம்மை. நம்ம ஊருக்கு ஆளுநர் எப்படி ஷோகேஸ் பொம்மையோ, காஷ்மீருக்கு சிஎம் ஒரு ஷோகேஸ் பொம்மை. சரியா? அதனால இதுக்கு யாரா இருக்கும் பொறுப்பு அப்படின்றத பதில உங்களுக்கே நான் விட்டுறேன். நன்றி.